எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ள அந்த ரப்புல் ஆலமீன் அவனிடம்தான் நம்முடைய தேவையை கேட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு துவா செய்யும் போது மன அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே இறங்கும். ஆனால் முக்கியம் என்னன்னா நம்பிக்கை தேவை. முழுக்க பணத்திலையும் அரசியல்வாதியிலையும் ரெஃபரன்ஸ்லையும் நம்பிக்கை வச்சுட்டு சும்மா அல்லாஹ் கிட்ட போய் கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் முடியும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போதுதான் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்றால் நம்ம நம்முடைய லைஃப்பை ஹலால் ஆக்கி கொள்ளணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறான், புழுதி படிந்த நிலையில் இருக்கிறான், தலைவிரி கோலமாக இருக்கிறான். இந்த கண்டிஷன் பிரயாணத்தில் இருந்தால் துவா கபூல் ஆகும். அதுலேயும் டயர்டாகி உடம்புல புழுதி தலை எல்லாம் அலங்கோலமாக இருக்கிற நிலையில் துவா கேட்டால் இன்னும் கபூல் ஆகும். அதில் பிரயாணங்கள் இருக்கும்போது துவா கேளுங்க. ஃப்ளைட்டில் வச்சு, காரில் வைத்து, கையை தூக்கி கேட்கலாம், தூக்காமலும் கேட்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பிரயாணி பிரயாணத்தில் இருக்கும்போது துவா செய்கிறான். தன்னுடைய 2 கரங்களையும் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்துகிறான். யா ரப், யா ரப் என்று மன்றாடுகிறான். மத்அமுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். அவனுடைய சாப்பாடு ஹராம், குடிக்கிறது ஹராம், அவனுடைய உடுப்பு ஹராம், லைஃபே ஹராம். இந்த நிலையிலிருந்து துவா கேட்டால் என்ன நடக்கும்? எப்படி கபூல் செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். இந்த நிலையிலிருந்து விடுபட்டு ஒருவர் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் சகோதரர்களே, எந்த டவுட்டும் இல்லை. அது இப்போ சிலர் யோசிக்கலாம், இப்போ நான் ஹராமாக சம்பாதிச்சிட்டேன், வட்டியோட தொடர்பாயிட்டேன், நான் எப்படி துவா கேட்குறேன்? தௌபா செய்யுங்கள். தௌபா செஞ்சு ஸ்ட்ராங்காக தௌபா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு கேளுங்க, தருவான் அல்லாஹ். சப்போஸ் உடனே கிடைக்கவில்லை என்றால் அதன் மூலம் 3 விஷயங்கள் நமக்கு அமைகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே கிடைக்காட்டி, ஒன்று நமக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை இந்த துவாவை வைத்து பாதுகாக்கிறான். அல்லாஹு அக்பர். அப்படி இல்லைன்றால் இந்த துவாவை வைத்து, அதாவது பிறகு நமக்கு தருவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான், ஏதோ ஒரு ஹிக்மத்துக்காக. 3வது, நாளை மறுமையிலே நமக்கு அதை சேமிப்பாக அல்லாஹ் வைத்திருப்பான், மறுமையில தருவான். இப்படி சொல்கிறார்கள். எப்படியோ இந்த மன அழுத்தங்கள் பற்றி பேசக்கூடிய நாம் இஸ்லாத்தை பின்பற்றிய நிலையில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்களோடு மஷூரா பண்ணி உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. யுத்தம் செய்வதா வித்ட்ரோ பண்ணுவதா திரும்ப திரும்ப மஷூரா பண்ணிட்டவங்க 300 சொச்சம் பேர் தான் நாக்கள். எதிரிகள் 1000க்கு மேற்பட்டவர்கள். எதிரிகள் எல்லா தளபாடங்களோடும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு தயாராக வந்திருக்கிறார்கள். இவங்க யுத்தம் செய்கிற மூட்ல வரல. இந்த நேரத்தில் பல மஷூராக்கள் செய்துவிட்டு இறுதியிலே யுத்தம் செய்வது என்கிற முடிவோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விடிந்தால் யுத்தம். இந்த நிலையில் எல்லாரையும் சொன்னாங்க, போய் தூங்குங்கள் என்று. அல்லாஹும் ஒரு இனிமையான ஒரு மலைத்தூறலை உண்டாக்கி ஒரு இதமான காற்றையும் அவர்களுக்கு கொடுத்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டாங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவர் என்கிற வகையில் பொறுப்புணர்வோடு அவர்களால் தூங்க முடியவில்லை. அவர்கள் ஒரு மரத்தை சுத்ராவாக ஆக்கி கொண்டு அந்த மரத்துக்கு பின்னால் நின்று தொழுது விட்டு தன்னுடைய 2 கரங்களையும் அல்லாஹ்வை நோக்கி உயர்த்தி மன்றாடுகிறார்கள்.
மன்றாடும் போது அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டு கீழே விழுந்து விட்டது. அப்படி மன்றாடுகிறார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹும்ம இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்களித்ததை தா யா அல்லாஹ், வெற்றியை தந்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் போது திடீரென அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு போய் கீழே விழுந்து கிடந்த துண்டை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரின் தோளில் போட்டு விட்டு சொன்னார்கள், ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை எப்போதும் நிறுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் என்று சொன்னார்கள். அப்ப துஆ என்பது மிகப்பெரிய ஒரு அமல். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ அதுதான் இபாதத் என்று சொன்னார்கள். துஆ அதுதான் வணக்கம் என்றார்கள். ஏனென்றால் துஆவின் போதுதான் ஒரு மனிதன் தான் அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை 100% ஏற்றுக்கொள்கிறான். தொழக்குள்ள கூட நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அங்கே எல்லாம் போகும். சில நேரம் பழக்க தோஷத்திலே தொழுவோம். ஆனால் என்னால் முடியாது, எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று நம்புகிற போது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா என்று. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனத்தை உதாரணத்துக்கு நான் சொன்னேன். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் ஈமானோடு சாலிஹான அமல்களை செய்கிறாரோ, ஆணோ பெண்ணோ, அவரை நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியாக வாழ வைப்போம். இப்போ இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையில் பற்றி பிடித்து நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நல்லதை நோக்கி நாம் செல்லுவோம், பாசிட்டிவாக நாம் சிந்திப்போம், மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். என் மூலம் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைப்போம். என்னால் யாருக்கும் எந்த கெடுதியும் வந்துவிடக் கூடாது என்று நமக்கு ஒரு டார்கெட் இருக்கும். நம்மிடம் இருக்கிற பொருளாதாரம் என்பது நமக்கென்று அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயித்தது என்பது நமக்கு தெரியும். எனவே பொறாமை, பெருமை, காழ்ப்புணர்வு, வஞ்சகம், சதி செய்தல் போன்ற கெட்ட குணங்களிலிருந்து நாம் விடுபடுவோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இந்த தீனை ஏற்றுக்கொள்ள அல்லது இந்த தீனில் பிறக்க வைத்திருப்பது தான் என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போது இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து வாழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்